நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடு. ஹல்லேலூயா. அவர் நீதி உள்ள தேவனாய் நமக்குள்ள காணப்படுகிறார். அவர் நீதியின் நியாயாதிபதியாய் நமக்குள்ள காணப்படுகிறார். அங்க தாவீது சொல்றாருங்க, பக்தன் அழகாக, ஆண்டவரே நான் கூப்பிடும் பொழுது என் சத்தத்தை கேட்டு எனக்கு என்ன பண்ணுங்க, செவி கொடுங்க இயேசுவே என்று அவர் கேட்கும் பொழுது கர்த்தர் தாவீதுக்கு செவி கொடுத்த தேவனாய் காண்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்ம கூப்பிடுகிற அந்த சத்தத்தை கேட்டு கர்த்தர் நமக்கு செவி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எப்படியாப்பட்ட ஒரு தேவையா இருக்கட்டும், எப்படியாப்பட்ட ஒரு வியாதியா இருக்கட்டும், எப்படியாப்பட்ட ஒரு பலவீனங்களாய் காணப்படட்டும், எப்படியாப்பட்ட ஒரு கண்ணீராய் காணப்படட்டும், எப்படியாப்பட்ட ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள போகாமல் ஆழமாய் நுழைந்திருக்கட்டும், நீங்க ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன், உங்களுக்குள்ள காணப்படுகிறவராயிருக்கிற தேவனை நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த உயிர்த்தெழுந்த நாள், ஆசீர்வதிக்கப்பட்ட நாளை ஆண்டவரை நோக்கி நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவரே, என் கூப்பிடுதலுக்கு சத்தத்தை கேட்டீங்க இயேசப்பா, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாருமே வாய்களை திறந்து, எல்லாருமே வாய்களை திறந்து, இயேசுவே என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தீங்கப்பா, என் கூப்பிடுதலை கேட்டீங்க ஆண்டவரே, என் விண்ணப்பத்திற்கு நீங்க பதில் கொடுத்தீங்க இயேசப்பா. ஆமா ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. செவி கொடும். நெருக்கத்திலே இருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், நெருக்கத்திலே எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் அப்பா. ஆண்டவரே, எனக்கு நெருக்கத்துல நான் கலங்கி இருந்தேன், நெருக்கத்துல கண்ணீரோடு இருந்தேன், நெருக்கத்துல எனக்கு யாருமே ஒத்தாசை செய்யல ஆண்டவரே. என் நெருக்கத்துல எனக்கு நீங்க செவி கொடுத்தீங்க ராஜா, என் நெருக்கத்துல எனக்கு விடுதலை கொடுத்தீங்க இயேசுவே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே நெருக்கத்தோடு வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் செவி கொடுப்பீராக ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கேளுங்க இயேசப்பா, என் நெருக்கத்துல எனக்கு செவி கொடுங்க இயேசப்பா, என் நெருக்கத்துல எனக்கு விடுதலை கொடுங்க இயேசப்பா. என் சத்தத்தை கேளுங்க ஆண்டவரே, இறங்கி என்னை என் விண்ணப்பத்தை கேட்டருளும் ஆண்டவரே. இரக்கங்களின் நாயகனே, என் விண்ணப்பத்தை கேளுங்க இயேசப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. மனுபுத்திரர் எதுவரைக்கும் என்னை மகிமை, மனுபுத்திரரே எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யாய் நாடுவீர்கள். நீங்க சொல்றாருங்க, எவ்வளவு நாளைக்கு மனுஷர்களே, மாம்சத்துல இருக்கிறவர்களே, எவ்வளவு நாளைக்கு என் தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தாதபடி, என் தேவனுக்கு விரோதமா நீங்கள் எழும்பி எது வரைக்கும் நீங்க நாடுவீர்கள்? ஆனால் அவங்க சொல்றாருங்க, தாவீது, தேவனே என் விண்ணப்பத்திற்கு நீர் செவி கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் என் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நம்பிக்கையாயிருங்க, நீதியின் பலியை கொடுங்க, ஸ்தோத்திர பலியை கொடுங்க, ஆண்டவருக்கு உண்மையான பலியை கொடுங்க. உண்மையான உள்ளத்துல ஆழத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நீதியின் பலி என் உள்ளத்துல ஆழத்தில் இருந்து நான் உங்களுக்கு ஸ்தோத்திர பலி இடுகிறேன் ஆண்டவரே. என் விண்ணப்பத்திற்கு, என் நீதியின் தேவனே, என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறவரே, உண்மை நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. என் விண்ணப்பத்தை கேளுங்க, என் கண்ணீரை தொடைங்க, என் சூழ்நிலைகளை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த 6 நாட்களும் ஆண்டவரே என்னை கண்மணி போல பாதுகாத்தீங்க. இந்த புதிய நாள், உயிர்த்தெழுந்த நாள், உம்மை ஆராதிக்க என்னை உயர்த்தினீங்க, உம்மை ஆராதிக்க ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தீங்க. உம்மை நான் மகிமைப்படுத்த வந்திருக்கிறப்பா, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற ராஜா, மகிமையின் தேவன், அன்பு கொடுக்கிற ராஜா, ஒரே ராஜா, ஆண்டவராகிய ரட்சகர் இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் என்ற நன்றி ராஜா. எல்லாருமே வாய்களை திறங்க, வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உள்ளத்துல ஆழத்துல இருந்தாப்பா, உண்மை நாங்க ஸ்தோத்திர பலி கொடுக்க வந்திருக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த நாள் ஆசீர்வதித்ததற்காக நன்றி, இந்த நாள் என்னை பாதுகாத்ததற்காக நன்றி. என் குடும்பத்தை பாதுகாத்தீங்க, எங்களுக்கு நன்மை செஞ்சீங்க, ஜீவனை கொடுத்தீங்க, பலனை கொடுத்தீங்க
செய்தீங்க, நடக்க கிருபை செய்தீங்க, பார்க்க கிருபை செய்தீங்க, சாப்பிட கிருபை செய்தீங்க. உமக்கு நன்றி, நன்றி ராஜா, உமக்கே நன்றி ராஜா. என் நீதியின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் நீதியின் தேவனே உமக்கு நன்றி. என் நீதியின் தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அன்பான தேவன் நீங்க அப்பா, கல்வாரி அன்பு நீங்க ராஜா ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா.